செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நகர திமுக இளைஞரணி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாமல்லபுரம் நகர இளைஞரணி செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், சேலை உள்ளிட்ட ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மொல்லைப்பாளையம் கிராமத்தில் தனியார் ஆக்கிரமித்த அரசு புறம்போக்கு நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட இடத்தை வீடற்ற ஏழை பொதுமக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் புலி வரத்து குறைந்துள்ளதால் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ புலி தற்போது 120 முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் நல்ல லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் வடநாட்டு இளைஞரிடம் செல்போன் மற்றும் பணம் பறித்த இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போக்குவரத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதற்கிடையில் போக்குவரத்து போலீசார் பிடியிலிருந்து தப்பிக்க முயன்று காவலரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இருவரையும் குண்டுக்கட்டாக காவல்துறையினர் காவல் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றதால் பரபரப்பு நிலவியது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் MS திரவியம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகர், ஹசன் மௌலானா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள மரத்தில் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற குளித்தலை போலீசார் இறந்த ஒரு உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அவர் குளித்தலை பகுதியைச் சேர்ந்த 47 வயதான முருகானந்தம் என்பது தெரியவந்துள்ள நிலையில் அவரது இறப்பு குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் பயணம் செய்யும் வயதானவர்களை குறிவைத்து மயக்க மருந்து கொடுத்து நகை திருடும் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரின் விசாரணையில் கைதானவர்கள் நாமக்கல்லை சேர்ந்த பரமேஸ்வரன் மற்றும் அவருடன் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்து வந்த ராணி என்பது தெரியவந்துள்ள நிலையில் கிளாம்பாக்கத்திலிருந்து மாநகர பேருந்தில் தாம்பரம் வந்த பெண்ணிடம் 13 சவரன் செயின் திருட்டு தொடர்பாக இருவரையும் தாம்பரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உனிசெட்டி கிராமத்தில் திருமணத்திற்கு மீறிய உறவை கண்டித்த கணவரை ஆண் நண்பருடன் இணைந்து கழுத்தறுத்து கொலை செய்த வழக்கில் மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வழக்கை விசாரித்த நீதியரசர் சந்தோஷ் கொலை செய்த ரூபா மற்றும் அவரது ஆண் நண்பர் தங்கமணி ஆகிய இருவரும் கொலையாளிகள் என உறுதி செய்து இருவருக்கும் ஆயுள் தண்டனையுடன் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு கால்நடை மருத்துவமனையில் 50% மானியத்தில் 40 கோழி குஞ்சுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் கலந்து கொண்டு ஏழ்மை நிலையில் உள்ள விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் என 100 பயனாளிகளுக்கு கோழி குஞ்சுகளை வழங்கினார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் 26வது அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழில் முனைவோர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது. மேலும் வேளாண் அறிவியல் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் பல்வேறு இயந்திரங்கள், இடுபொருட்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாநகராட்சி ஆதிசிவன் கோயில் தெருவில் கடந்த 1 வார காலமாக முறையாக தண்ணீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற தெற்கு காவல் நிலைய போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. வீட்டுக்கு ஊருக்கிட்டு பாம்புக நைட் ஆனா 7 ஆனா வெறும் பாம்பா வருது. ஓட வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, உப்பு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஐயா அவங்க உதவி செய்யுங்க எங்களுக்கு. தண்ணி எல்லாம் தொடர்ந்து வருது, ஆனா தண்ணி வரல. இப்ப ஒண்ணும் பண்ணல, எல்லாம் போய் பஸ்ஸை மறியல் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு இப்ப பேசிட்டு இருக்கிறோம்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சிறுமியிடம் சில்மிஷம் செய்த 75 வயது முதியவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குருவத்தாய் போக்சோ வழக்கு பதிவு செய்து முதியவர் பம்பையனை கைது செய்து நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதி சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பேரம்பாக்கம், புத்தூர், இந்தலூர், தண்டலம் போன்ற பகுதிகளில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சீனிவாசன், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுகுன்றம் எஸ். ஆறுமுகம் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து படிவத்தை ஆய்வு செய்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமான பிரபல கராத்தே வீரர் ஹுசைனியின் உடல் அவரது சொந்த ஊரான மதுரைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டுவரப்பட்டது. பெரியார் பேருந்து நிலையம் அருகே சுண்ணாம்புக்கார தெரு பகுதியில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் மதியம் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஹுசைனின் உடலுக்கு பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் கராத்தே வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வீடு நேற்று இரவு மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் தற்போது பராமரிப்பு பணி துவங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பராமரிப்பு பணிகள் முடியும் வரை பாரதியார் இல்லத்தை பார்வையிட சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை அருகே பெருங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேண்டி வந்த அம்பாள் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்ட தேர் பெருங்குடி கிராம முக்கிய வீதிகள் வழியாக சென்ற நிலையில் சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரியில் காஃபி சீசன் துவங்கியுள்ள நிலையில் காஃபி செடிகளில் காஃபி மலர்கள் பூத்து குலுங்குகிறது. தோட்டம் முழுவதும் வெண்பனி போர்த்தியது போன்று வெள்ளை நிற மலர்கள் பூத்து காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகள் கண்ணுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே கட்டா போட்டியில் மாவட்ட அணி வீரர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினர். 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கராத்தே வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் இறுதியில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் தாலுகா அலுவலகம் முன்பு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஐக்கிய விவசாய தொழிலாளர் முன்னணியும் இணைந்து வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கேட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்டவைகள் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் நிலுவையில் உள்ள ஒருங்கிணைந்த புதிய நீதிமன்ற கட்டிடம் கட்டும் திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே காவலான் கேட் பகுதியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கண்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற திட்டம் வகுக்கப்பட்டு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. அந்த திட்டத்தை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என கோரி இன்று காஞ்சிபுரம் வழக்கறிஞர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, இந்த போராட்டத்தின் மூலமாக நீண்ட நாள கோரிக்கையாக உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடம் அமைக்கும் கோரிக்கையை மாண்புமிகு தமிழக அரசு பரிசீலனைக்கு ஏற்று விரைவாக நீதிமன்ற கட்டிடம் அமைய ஆவணம் செய்ய வேண்டும் என காஞ்சிபுரம் வழக்கறிஞர் சங்கங்கள் சார்பாகவும் காஞ்சிபுரம் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வழியாக கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு சரக்கு வாகனத்தில் கடத்த இருந்த 215 கேன்களில் இருந்து 7525 லிட்டர் எரி சாராயத்தை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த மத்திய குற்ற புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து எரி சாராய கடத்தலில் ஈடுபட்ட பாலக்காட்டை சேர்ந்த சஜித், பாபுராஜ் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான அனீஷ் என்பவரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.